குக்கரில் குயிக்காக பார்த்தீங்கன்னா சாம்பார் பருப்பு வேக வச்சு காய வச்சு சூப்பராக மணக்க மணக்க சாம்பார். இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், நான் குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு, துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு அதோடு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், சீரகம், பூண்டு பல், தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது கூட கடுகு, கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சின்னதாக அரை சைஸுக்கு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் தாராளமாக போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த காய் இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு புளி கம்மியாக சேருங்க, ஒரு சின்ன கோழிக்கண்டு சைஸுக்கு, ஏன்னா நம்ம மாங்காய் வேறு சேர்த்துருக்குறோம். இப்போ புளியை சேர்த்துட்டு இந்த வேக வச்ச பருப்பையும் நல்லா கடைஞ்சிட்டு இதோடு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சமாக மல்லியில போட்டு இருக்கணும். சூப்பரான சாம்பார் ரெடிங்க.